வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம 10 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ ஆகஸ்ட் 10 முதல் ஆகஸ்ட் 13 வரைக்குமான பல்வேறு செய்தித்தாள்களிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் இவை. ஸோ இதை உங்களுக்கு வழங்குவது சிகரம் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ இந்த வீடியோ யாருக்கு உதவும் அப்படின்னா, பல்வேறு போட்டித் தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகளுக்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்வர்களுக்கு இந்த வீடியோ உதவும். இப்போ நம்ம முதல் கேள்வியை சால்வ் பண்ணலாம். ஸோ முதல் கேள்வி இந்தியாவில் சென்சஸ் பற்றினது. பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு சென்சஸ் இன் இந்தியா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் த இண்டிவிஜுவல் டேட்டா கலெக்டட் இன் சென்சஸ் அண்டர் தி சென்சஸ் ஆக்ட் 1948 ஆர் நாட் மேட் பப்ளிக் அஸ் பர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட். ஸோ நம்ம வந்து சென்சஸில் எடுக்கக்கூடிய அந்த டேட்டாவை என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா பப்ளிக்கில் வைக்க மாட்டோம். ஸோ பொதுவில் வந்து எல்லாருமே அசஸ் பண்ணுற அளவுக்கு அந்த டேட்டா இருக்காது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இட்ஸ் கரெக்ட். அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருக்கோம். ஸோ அரசு மட்டும் அதை கொலேட் பண்ணி சில தரவுகளை வந்து தேவையான தகவல்களை மட்டும் வெளியே விடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, த இண்டிவிஜுவல் டேட்டா கேன் பி யூஸ்ட் ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்லை. சென்சஸில் எடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு தரவுகளை வச்சு என்ஆர்சியை தயாரிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதில் A1 ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம சென்சஸ் பார்த்தினா சில ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். இந்தியாவில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சிங்க்ரனஸ் சென்சஸ் வந்து 1872 நடந்து, லார்டு மாயோ அப்படிங்கிறவருடைய பீரியடில், பிரிட்டிஷ் காலத்தில். ஸோ அதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு 1947 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியா ஒரு சட்டத்தை உருவாக்குது, சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1948 அப்படின்னு. இந்த சட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸை இந்த அமைப்புக்கு கீழே வைக்கிறாங்க. இந்த ஆஃபீஸுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துறது ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஸோ இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இயங்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இயங்குது. ஸோ அப்போது சுதந்திரத்துக்கு பிறகு 1951 இந்த சென்சஸை வந்து தவறாமல் எடுக்கிறாங்க, 10 வருடத்துக்கு ஒரு தடவை. ஸோ அப்போ இந்த வருடம் சென்சஸ் நடக்க வேண்டிய வருடம் 2021 சென்சஸ். பட் கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால, COVID-19 பேண்டமிக் இருக்கிறதுனால அது சார்ந்த அந்த ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸை வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அரசு. ஸோ அதுக்கான அறிவிப்பு சமீபத்தில் இருந்தது, அதனால தான் இந்த கேள்வி இங்கே இருக்குது. இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த 2021 சென்சஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஸ்கீம், ஒரு அரசனுடைய ஒரு திட்டம். இதுக்கு நோக்கம் என்ன, முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது டு மேக் கிளீன் குக்கிங் ஃபியூல் சச் அஸ் எல்பிஜி. ஸோ எல்பிஜி கேஸை வந்து குறிப்பாக ரூரல் கிராமத்தில் உள்ள ஏழை ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கும் வந்து என்ன பண்ணணும், ஏழை இல்லங்களுக்கும் இந்த எல்பிஜியை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமினுடைய நோக்கம். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன் ஏது நியூஸில் இருந்தது அப்படின்னா, இந்த ஸ்கீம் இப்போ ரீசெண்டாக இதனுடைய செகண்ட் ஃபேஸை லான்ச் பண்ணாங்க. அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, உஜ்வாலா 2.0 அப்படின்னு. ஸோ இது வந்து செகண்ட் ஃபேஸ், இந்த ஸ்கீமுடைய செகண்ட் ஃபேஸ். ஸோ இதில் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, புலம்பெயர் தொழிலாளர்கள், மைக்ரன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எளிதாக என்ன பண்ண முடியும், இந்த எல்பிஜி கனெக்ஷன்ஸை அவைல் பண்ண முடியும். ஸோ பட் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் பெருசாக தேவையில்லை. அதுக்கு அவங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாலே போதுமானது. ஸோ அவங்களுடைய நாங்கள் இந்த இடத்துல வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களாவே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டா போதுமானது. அதுக்கான ரேஷன் கார்டு மாதிரியான அடையாள அட்டைகள் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் இருந்தாலே அவங்க எல்பிஜி கனெக்ஷன்ஸை ஈஸியாக அவைல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு புதிய காம்பனண்டாக இந்த செகண்ட் ஃபேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, ஆல் ஃபாரின் நேஷனல்ஸ் இன்க்ளூடிங் ரெஃப்யூஜி சீக்கர்ஸ். ஸோ வெளிநாட்டிலேருந்து வந்து வசிக்கக்கூடிய எல்லா ஃபாரின் நேஷ்னல்ஸும், அப்புறம் வந்து இங்கே அகதிகளாக வரக்கூடியவங்க, ஸோ எல்லாருமே வந்து இவங்க எல்லாரையுமே எந்த சட்டங்களுக்கு கீழே நம்ம கவர்ன் பண்ணுவோம், நிர்வகிப்போம் அப்படின்னு இந்த கேள்வி கேட்குது. அப்போ இதில் 4 சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1936, பாஸ்போர்ட் என்ட்ரி இன்டு இந்தியா ஆக்ட் 1920, அப்புறம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இதில் வந்து இந்த 4 சட்டங்களுமே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபாரின் நேஷனல்ஸ் அப்புறம் ரெஃப்யூஜி சீக்கர்ஸ் எல்லாரையுமே கவர்ன் பண்ணக்கூடிய ஆக்ட் தான். ஸோ ஏன் அப்போ இந்த கேள்வியினுடைய விடை வந்து ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4. இப்போ ஏன் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது அப்படின்னா, ரோஹிங்கியாஸ்
ஸோ மியான்மர்லேருந்து புலம்பெயரக்கூடிய அகதிகள் அவங்க. ஸோ அவங்க வந்து இங்கே இந்தியாவில் சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இருந்தது. ஸோ அது ரிலேட்டடாக அரசாங்கம் வந்து சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. ஸோ அதனால தான் இந்த சட்டங்கள் எல்லாமே நியூஸில் இருந்தது. ஸோ இந்தியா என்ன பண்ணலை அப்படின்னா, ஐநாவினுடைய அகதிகள் கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அகதிகள் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, ரெஃப்யூஜி யுனைடெட் நேஷன்ஸ் ரெஃப்யூஜி கன்வென்ஷன். ஸோ அதை வந்து இந்தியா சைன் பண்ணலை. ஸோ அப்போ அது சார்ந்து இந்தியா என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த கன்வென்ஷனில் சொல்லியிருக்கக்கூடிய, இந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய, இந்த ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம வந்து இந்த ரோஹிங்கியாஸை நிர்வகிக்க முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களை வச்சு தான், அதுலேயும் குறிப்பாக இந்த 4 சட்டங்களை வச்சு தான் அவங்கள வந்து நிர்வகிக்க முடியும் அப்படிங்கிற செய்தி வந்து சமீபத்தில் நியூஸில் இருந்தது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இது வந்து ஹசீரங்கா தேசிய பூங்காவை பற்றினது. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஹசீரங்கா நேஷனல் பார்க். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் இன்ஹாபிட்டட் பை வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸ். ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இது கரெக்டு. ஸோ அதிகமாக ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இருக்கிறது ஹசீரங்கா நேஷனல் பார்க்கில் தான். அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட் இஸ் எ பார்ட் ஆஃப் மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுது. இல்லை, மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வுடைய பார்ட்டாக இது இல்லை ஹசீரங்கா நேஷனல் பார்க். அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. At the third statement பாருங்க, it became the first national park in India to have been equipped with a satellite phone. ஸோ இதுவும் கரெக்ட். இது கரெக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா, ஸோ இதுக்காக தான், இந்த காரணத்துக்காக தான் சமீபத்தில் அது செய்தியில் இருந்தது, இந்த ஹசீரங்கா நேஷனல் பார்க். ஸோ இன்டீரியராக ரொம்ப உள்ளுக்குள்ளாடி இந்த ஹசீரங்கா நேஷனல் பார்க்குள்ளாடி போகும்போது மற்ற கன்வென்ஷனல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸுக்கு வந்து நெட்வொர்க் கவரேஜ் இருக்காது. ஸோ அதனால ஆன்டி போச்சிங் ஆக்டிவிட்டீஸை கோஆர்டினேட் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான், அதுக்கு பயனுள்ள விதமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேட்டலைட் ஃபோன்ஸை வந்து அங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து முதல் தடவை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நேஷனல் பார்க்கில் சேட்டலைட் ஃபோன்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இப்போது இந்த கசிரங்கா நேஷனல் பார்க்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து 1974 நேஷனல் பார்க் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அடுத்தது 1985 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. 2007 வந்து டைகர் ரிசர்வ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா, பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு வந்து இதை இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த சிறப்புகள் எல்லாம் இருக்குது. அது ஒரு தேசிய பூங்கா, அது ஒரு புராதன சின்னம், இயற்கை புராதன சின்னம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புலிகள் சரணாலயம், அப்புறம் வந்து பறவைகளுக்கு வந்து பறவைகள் சிறப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லா சிறப்புகளும் இருந்தாலும் அது வந்து பயோஸ்பியர் ரிசர்வாக இல்லை. ஓகே, ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் கிடையாது. ரைட், அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். மசர்-இ-ஷரீஃப் அப்படிங்கிறது என்ன, எங்கே இருக்குது அந்த சிட்டி, அது ஒரு நகரம், அது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஸோ சமீபத்தில் அங்கே தாலிபான்களுக்கும் அந்த அரசுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் அங்கே இருந்த கன்சலேட்டை, இந்தியாவுடைய தூதரகத்தை இந்தியா டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. அங்கே இருந்த டிப்ளமேட்டிக் ஸ்டாஃப், தூதரக அதிகாரிகளை எல்லாமே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரீசெண்டாக அது செய்தியில் இருந்தது இந்த சிட்டி. ஓகே, அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இது வந்து இட்ஸ் அபவுட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் பற்றின அந்த மசோதா பற்றின ஒரு கேள்வி. அப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, amendment to the constitution can be initiated only by the introduction of the bill in Lok Sabha அப்படின்னு சொல்லுது. அதாவது நீங்கள் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பண்ணணும்னா அதுக்கான மசோதாவை லோக்சபாவில் தான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இல்லை, இது தப்பு. சரி, நீங்கள் வந்து 2 அவைகள்லையும், பார்லமெண்ட்டுடைய 2 அவைகள், லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ எதில் வேணால் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தலாம். அடுத்தது, இன் கேஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட், ஸோ 2 ஹவுசஸுக்கு இடையில, லோக்சபா ராஜ்யசபாவுக்கு இடையில ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படலை அப்படின்னா, பொதுவாக சாதாரணமான மசோதாக்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஜாயின்ட் சிட்டிங், கூட்டு அமர்வு வந்து அலோவ் பண்ணுது அரசியலமைப்பு சட்டம். ஆனால் இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு அது கிடையாது. ஓகே, ஸோ அப்படி கிடையாதுன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இன் கேஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 houses there is no provision for a joint sitting அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டிங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் பி 2 only is the correct answer. ஓகே, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர், அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி திருத்தணும், அதுக்கான அப்படி திருத்தும் போது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நம்ம என்னெல்லாம் வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 368 இருக்குது. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா,
இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை எங்கே மட்டும்தான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா பார்லமெண்ட்டில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். மாநில சட்டமன்றங்களை அறிமுகப்படுத்த முடியாது. ஸோ சட்டமன்றம்னு பாராளுமன்றம்னு சொல்லும்போது 2 ஹவுசஸுமே அதில் வருது. லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 அவைகள்லையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும், அறிமுகப்படுத்த முடியும். அடுத்தது அஃப்கோர்ஸ் 2 அவைகள்லையுமே செப்பரேட்டாக பாஸ் ஆகணும். ஈச் ஹவுஸ் மஸ்ட் பாஸ் தி பில் செப்பரேட்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டு அமர்வுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இது ஏன் செய்தியில் இருந்தது அப்படின்னா, ரீசன்ட்லி நம்ம வந்து நம்முடைய பார்லமெண்ட் 2 அவைகளுமே வந்து 127வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை வந்து அந்த மசோதாவை ஒருமனதாக நிறைவேற்றினாங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, மாநிலங்களுக்கான உரிமை, மாநிலங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓபிசி அதர் பேக்வேர்டு காஸ்ட், குறிப்பாக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்புகளை வந்து கண்டறிந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம், லிஸ்ட்ல சேர்க்கலாம். அதுக்கான அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வந்து டிக்ளேர் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் சார்ந்த விஷயம் வந்து இங்க செய்தியில இருந்து. அடுத்து பாருங்க, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் 7வது கொஸ்டின், which measures price changes from the perspective of a retail buyer is released by. ஸோ இது ஒரு இண்டிகேட்டர், ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கும்போது நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ரிலீஸ் பண்ணுது. அப்போ இந்த அமைப்பு ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த இண்டெக்ஸ், ஸோ இது எதுக்காக பயன்படுதுன்னா, நம்ம சந்தையில் நிறைய பொருட்கள் வாங்குகிறோம், நிறைய சர்வீசஸ் வந்து நம்ம அவைல் பண்ணுறோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய சந்தையில் வந்து ஒரு கன்சியூமர், ஒரு ரீட்டைல் பையர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாதாரணமாக நீங்களும் நானும் வந்து உணவு வாங்குகிறோம், அதே மாதிரி மெடிக்கல் கேர், ஹெல்த் கேர் சார்ந்த மருந்து பொருட்கள் வாங்குகிறோம். ஸோ அது சார்ந்த சர்வீசஸ், டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணுறோம், இல்லை வந்து எஜுகேஷன். ஸோ இதெல்லாமே சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இதெல்லாமே வாங்கும்போது இந்த குட்ஸும் சர்வீசஸுக்கும் இடையில என்ன மாதிரி ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்குது, இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸுடைய அந்த விலை வந்து எப்படி மாறுது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த விலை மாற்றத்தை, அது ஏறுதா இறங்குதா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் தேவைப்படுது. அதுதான் இந்த இண்டிகேட்டர் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ அது குறிப்பாக இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து எப்படி அவைல் பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட குட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இண்டெக்ஸ் வந்து அந்த ப்ரைஸ் சேஞ்சஸை நமக்கு சொல்லுது. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு இண்டெக்ஸ், ரைட்? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8, which among the following statements is incorrect? தவறான ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் ரிகார்டிங் ஏஷியன் எலிஃபென்ட்ஸ். ஸோ முதல் இது என்ன சொல்லுதுன்னா, ஸோ ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் ஆர் லிஸ்டட் அஸ் என்டேஞ்சர்ட். IUCN ரெட் லிஸ்ட்ல என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்றாங்க, அழிந்து வரும் உயிரினங்கள் அப்படிங்கிற பட்டியலில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் ஷெட்யூல் 1, அட்டவணை 1ல் இருக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில். இதுவும் சரி. ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் அட்டவணை 1ல் இருக்குன்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து ஜாஸ்தி. ஓகே. அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் எலிஃபென்ட். ஸோ இந்திய அரசு வந்து ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்குது, முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. ஸோ 1992ல். ஸோ அது வந்து எல்லா யானையை வந்து ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அது. எலிஃபென்ட்ஸ், யானைகளுடைய வாழிடங்கள், ஸோ அப்புறம் அதனுடைய வலசை பாதைகள்னு சொல்லுவாங்க, காரிடோர்ஸ். ஸோ அதையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு இன்டகிரேட்டட் ஸ்கீம் அது. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் இங்கே டி, நன் ஆஃப் தி அபவ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன்னா கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை கேட்குது. இப்போது ஏன் இந்த கேள்வி இருக்குது அப்படின்னா, இங்கே ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலக அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டு எலிஃபென்ட் டே, உலக யானை நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்போ இன்னொரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம்னா, இப்போது ரீசெண்ட் ஆகஸ்ட் 12 அந்த உலக யானைகள் தினத்தை ஒட்டி இந்தியாவுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம தனித்தனியாக டைகர்ஸையும், புலிகளுக்கு வந்து தனி ஒரு கணக்கெடுப்பு, யானைகளுக்கு தனி கணக்கெடுப்பு. ஸோ இந்த புலிகளுக்கு வந்து 4 வருடத்துக்கு ஒரு தடவை நடக்குது அந்த கணக்கெடுப்பு. யானைகளை பொறுத்த வரைக்கும் 5 வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்குது அந்த கணக்கெடுப்பு, ரைட்? ஸோ இதை ரெண்டையும் இது பண்ணிட்டு, ஸோ இதை ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணிட்டு ஒரு காமன் சர்வே எடுக்கிறாங்க. ஸோ ஒரு காமன் சர்வே பண்ணணும்,
ரைட். ஸோ இந்த ரெண்டை இன்டகிரேட் பண்ணி டைகர்ஸையும் புலிகளையும் யானைகளையும் ஒரே சர்வேல நம்ம என்ன போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம். எப்போலேருந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா டிசம்பர் 2021 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கேள்வி இங்கே இருக்குது. அடுத்து பாருங்க 9வது கேள்வி. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் யூஎன் கிளாஸ், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி லா ஆஃப் தி சி. ஸோ யூஎன் கிளாஸ். ஸோ இது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. திஸ் கன்வென்ஷன் டிவைட்ஸ் மெரைன் ஏரியாஸ் இன்டு 5 மெயின் ஜோன்ஸ், நேம்லி இன்டர்னல் வாட்டர்ஸ், territorial sea, contiguous zone, exclusive economic zone and the high sea. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. சரியா? ஸோ இது வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி லா ஆஃப் தி சி அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க். உலக அளவில் உலக நாடுகள் நிறைய நாடுகள் வந்து அக்ரி பண்ணியிருக்கக்கூடிய, குறிப்பாக கடல் பாதுகாப்பு சார்ந்து உலக நாடுகள் அக்ரி பண்ணியிருக்கக்கூடிய ஒரே லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இதுதான், இந்த யூஎன் கிளாஸ் தான். ஸோ அது வந்து 5 ஜோன்ஸாக நம்ம ஹோஸ்ட் லைன்ல இருந்து கடல் ஆழம் அந்த இது வரைக்கும் 5 ஜோன்ஸாக வந்து டிவைட் பண்ணுது. அந்த 5 ஜோன்ஸையும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரி. அடுத்து பாருங்க, த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட்டட் பை யூஎன் கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு 3 ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்குது. அதில் ஒன்று இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி, ISA. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டிங்க. ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இப்போ இந்த யூஎன் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் ஒன்லி லீகல் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஸோ ஒன்லி லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் மெரைன் அண்ட் மேரிடைம் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்தியாவும் இதோடைய சிக்னேட்ரி, ரைட். ஸோ 1982 இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது அமலுக்கு வந்தது 1994 இருந்து. ஸோ அப்போ சமீபத்தில் இந்தியா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பிரசிடெண்ட்டாக இருக்குது, தலைவராக இருக்குது, தலைவர் பதவியை வந்து வகிக்குது. பிரசிடென்சி வந்து இந்தியாவுக்கு. ஸோ இந்தியா தன்னுடைய பிரசிடென்ஷியல் அட்ரஸில் இந்த கடல் பாதுகாப்பு சார்ந்து அதுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு விஷயம், 5 அம்ச திட்டங்களை வந்து முன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 5 அம்சங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎன் கிளாஸுடைய இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு ரிலேட்டடாகவே அதுக்கு ஒத்திசைவோடு வரக்கூடிய அந்த பாயிண்ட். ஸோ அதனால தான் இந்த கேள்வி வந்து இங்கே இருக்குது. இந்த யூஎன் கிளாஸை பற்றி நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா is an autonomous organization fully financed by. So இது வந்து it's fully financed by Ministry of Culture. இந்தியாவுடைய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தான் இதை வந்து ஃபண்ட் பண்ணுது, இந்த நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவை. ஸோ இப்போ இதை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னா சங்கீத் நாடக் அகாடமி 1959 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தன்னோட ஒரு அங்கமாக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு சங்கீத் நாடக் அகாடமி. ஸோ அதுக்கு பிறகு 1975 பார்த்தீங்கன்னா இதை தனியாக ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அது ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன், பட் ஃபுல்லி ஃபினான்ஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஓகே, ஸோ அப்போ இவங்க வந்து ஒரு தியேட்டர் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. ஸோ அதோடைய பேர் வந்து பாரத் ரங் மஹோத்சவ் ஆர் நேஷ்னல் தியேட்டர் ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஏசியாவிலே ஒரு லார்ஜஸ்ட் தியேட்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். ஸோ இது ஏன் எந்த கண்டெக்ஸ்டில் வந்து நியூஸில் இருந்ததுன்னா சமீபத்தில் தான் நம்ம 75th நம்ம 2021 ஆகஸ்ட் 15 வந்து நம்முடைய 75வது சுதந்திர தினம். ஸோ இதை ஒட்டி இந்த 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி நிறைய தியேட்டர் ஈவெண்ட்ஸுக்கு, நிறைய நாடகம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த நாடகங்களை இந்த நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது. குறிப்பாக காந்திஜி அவருடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்களோட ஏந்த அந்த நிகழ்வுகளை மக்களுக்கு சொல்லும் விதமான நாடகங்களை இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதனால தான் இந்த கேள்வி இங்கே இருக்குது. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி நண்பர்களே. இந்த quiz.com இணைந்திருங்க. ஸோ இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூஸாக. ஸோ உங்களுக்கு தேர்வு தயாரிப்புக்கு இது நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் மேலும் தகவல்களோடையும் கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.